நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதிபராசக்தியுடைய உபாசனை மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே போல் இந்த ஆதிபராசக்தி உபாசனை அப்படின்னா நேர்மை, அதாவது இந்த உபாசனை எடுக்கிறதுக்கு ஒரு தகுதி என்னன்னு வச்சுக்கோங்க, நேர்மையாக இருக்கணும், சரிங்களா? நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆதிபராசக்தியானவள் சித்தியாகி நம்மளுக்கு அருள் செய்வாள் அப்படிங்கிறது சுபடிகளிலே கொடுத்துருக்கு. அதனால் இந்த நேர்மை, கண்ணியம், ஒழுக்கம் இல்லாத நபர்கள் இந்த தாயை பூஜிக்கிறதுக்கு தகுதி கிடையாது, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நேர்மை, கண்ணியம், ஒழுக்கம் இந்த மாதிரி செயலில் இருக்கிறவங்க, தூய்மையாக இருக்கிறவங்க இந்த ஆதிபராசக்தியை உபாசனை எடுத்தாங்க அப்படின்னா இந்த தாயானவள் அவங்களுக்கு சித்தி ஆயிடுவாங்க. சித்தி ஆயிட்டாங்கன்னா கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவள் தான் ஆதிபராசக்தி, சரிங்களா? ஆதிபராசக்தி தான் இந்த லோகத்துக்கே இந்த ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடியவள் தான் ஆதிபராசக்தி. அப்பேற்பட்ட ஈசனுக்கே தாயானவள் தான் அந்த ஆதிபராசக்தி. அதாவது தெய்வங்களுக்கும் சரி, மானிட பிறவிகளுக்கும் சரி, எல்லாத்துக்குமே மூத்தவள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஆதிபராசக்தி தான், சரிங்களா? அந்த ஆதிபராசக்தியை நம்ம சித்தி எடுத்துக்கிறதுனால இந்த உலகத்துல போகாத எல்லா விதமான சித்துகளையுமே நம்ம பெற முடியும். அந்த தேவினால எல்லா விதமான வரங்களையுமே நம்ம வாங்கிக்கிற முடியும், சரிங்களா? ஆனால் அந்த சித்தி எடுக்கிறது ரொம்ப ஈஸியான முறை தான். ஆனால் என்ன, இந்த விதிமுறை கரெக்டாக இருக்கணும். அந்த நபர் என்னென்னா ஒழுக்கமாக இருக்கணும். பொய், இந்த மாதிரி மது, சூது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. சுத்தபத்தமாக இருந்து எந்நேரமும் அவங்க தெய்வ சிந்தனையில் இருக்கக்கூடிய நபராக இருக்கணும், சரிங்களா? முதல்ல ஒழுக்கம், சரிங்களா? அடுத்து எந்த விஷயத்துலையுமே நேர்மையாக இருக்கணும். அப்படிப்பட்ட நபருக்கு மட்டும்தான் இந்த தாயான ஆதிபராசக்தியானவள் சித்தி ஆவாங்க. மற்ற நபர்களுக்கு நீங்கள் என்னதான் எடுத்து முயற்சி பண்ணினாலும் இந்த தாயானவள் சித்தி ஆக மாட்டாங்க, சரிங்களா? அதனால தான் இதை இந்த ஆதிபராசக்தியோடைய உபாசனையை உழைச்சோடிகளில் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்காங்க, சரிங்களா? என்ன தேவைன்னு அந்த தாயிட்ட இந்த மூலமந்திரத்தை ஜபம் பண்ணி மனசார அந்த தாயை கற்பனை பண்ணி நம்ம நினச்சி நம்ம அதை வணங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த தெய்வம் நம்ம நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுவடிகளில் அற்புதமாக சொல்லியிருக்காங்க, ரொம்ப, சரிங்களா? அதனால் இந்த ஆதிபராசக்தியுடைய உபாசனையை எடுக்கிறவங்க நான் சொன்ன விதிமுறைகளெல்லாம் ஏற்படுத்திட்டு இந்த உபாசனையை எடுங்க, சரிங்களா? இந்த உபாசனைங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா யாருக்குமே நீங்கள் பயப்பட தேவை கிடையாது இந்த பூலோகத்தில், சரிங்களா? அன்னையே உங்களுடைய பக்கத்தில் துணையாக இருக்கிறதுனால இந்த உலோகத்தில் உங்களுக்கு அன்னை எல்லா நீங்கள் மனசில் ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை அம்பாள் உங்களுக்கு அதுக்கான வழியை காட்டி அமைச்சு கொடுத்துருவா, சரிங்களா? அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த உபாசனை தான் இந்த ஆதிபராசக்தி உபாசனை. இதை யார் யார் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும், சரிங்களா? இதை எல்லாருமே எடுக்கலாம். தாயை கும்பிடுறதுக்கு நம்ம தவம் இருந்திருக்கணும், சரிங்களா? அதனால நம்மளுக்கெல்லாம் தாயான தயாபரி யாரு அப்படின்னா ஆதிபராசக்தி தான், சரிங்களா? இந்த ஆதிபராசக்தியை எல்லாருமே இந்த பூஜையை நீங்கள் வீட்டில் பண்ணுங்க, சரிங்களா? அந்த அம்மாவுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடச்சிருச்சு, பண்ணி பாருங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் தப்பே பண்ணியிருந்தாலும் இனிமேல் இந்த தப்பெல்லாம் மறந்து ஒழுக்கத்தோடு அந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணி வந்துட்டு இருந்தீங்களாவே போதும். மற்ற எந்த தெய்வ தேவதைகளையுமே நம்ம சித்தி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? ஏன்னா எல்லா ஒட்டுமொத்த ரூபமே ஆதிபராசக்தியோடைய அம்சம்தான், சரிங்களா? அந்த தேவிகளை தனித்தனியாக வணங்குறதை விட அந்த முழு தேவியை நம்ம வணங்கும் போது அதோடைய முழு ஆற்றலையுமே நம்ம பெற முடியும், சரிங்களா? ஆனால் அம்மா ஆதிபராசக்தி தாய்க்கு சமமானவள், சரிங்களா? பிள்ளை பசிக்குதேன்னு அழுதுருச்சு அப்படின்னா தாயானவள் என்ன செஞ்சிருவானா ஓடோடி தன் பிள்ளைக்கு அந்த பசியை தீர்த்துருவாளாம். அதே போல தான் ஆதிபராசக்தி. உங்களுக்கு ஒரு மனசார ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அம்மா முன்னாடி நீங்கள் கண்ணீர் சிந்தி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தாயான தயாபரி என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு அனுக்கிரகம் புரிவாங்க, சரிங்களா? சரி, இந்த ஆதிபராசக்தி உபாசனையை எடுக்கிறதுக்கு இவங்க தான் எடுக்கணும், இப்படிப்பட்டவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லா வீட்டில் உள்ள பெண்களுமே இந்த பூஜையை செய்யலாம், சரிங்களா? முடிஞ்சிச்சுன்னா வெள்ளிக்கிழமை கூட செய்யுங்க.
இல்லை நான் அந்த பூஜையை நான் விதிமுறைப்படி நான் எடுக்கிறேன் அப்படின்னா மொத்தம் 11 நாட்கள் இந்த பூஜையை நம்ம செய்யணும். சரிங்களா? இதை எந்த நாளில் நம்ம தொடங்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வளர்பிறை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை தொடங்கலாம். ஆடி மாதம் வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை தொடங்கலாம். சரிங்களா? அடுத்து சொல்லப்படக்கூடியது பௌர்ணமி. பௌர்ணமி இந்த நாட்களில் இந்த பூஜையை தொடங்கலாம். பூர நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த பூஜையை தொடங்கலாம். சரிங்களா? இந்த பூஜையை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை ரூமையும் சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு உங்கள் பூஜை ரூமில் என்ன செஞ்சுறீங்கன்னா, தரையில் சிறிது பசும் சாணம் தெரியுங்கள்ல, நல்லா கவனமாக கேட்டுங்க. சிறிது பசும் சாணத்தை ஒரு ரவுண்டாக அந்த இடத்துல பசும் சாணத்தை மொழிகிட்டு நான் கொடுக்கக்கூடிய எந்திரத்தை, அதாவது பசும் சாணம் கொஞ்சம் காஞ்ச பிறகு நல்லா மொழிகி காய விட்டுருங்க. காஞ்ச பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய, அதாவது ஒரு எந்திரம் சின்னதாக கொடுத்துருப்பேன், அந்த எந்திரத்தை சிகப்பு கலர் குங்குமத்தால் அந்த மொழி இருக்க பசுஞ்சாணத்தில் என்ன செய்யணும்னா வரையணும். குங்குமத்தால் வரையணும். வரைஞ்சி முடித்த பிறகு என்ன செய்றீங்கன்னா, அது மேலே வேப்பலை இருக்குது பாருங்கள், அந்த வேப்பலையை அந்த சக்கரத்து மேலே தூவி அப்படியே உருவி தூவி வைங்க. சரிங்களா? அதாவது உருவி தூவி வச்சுட்டு அது மேலே மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க. அந்த மண் அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு சுத்தமான நாட்டு மாட்டோடைய பசு நெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. சரிங்களா? தீபம் போட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, கிழக்கு திசை பார்த்து உட்காந்துக்குங்க. நீங்கள் உட்காரும் போது என்னெல்லாம் இது பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கீழே வேப்பங்குலை ஆசனம் போட்டு தான் உட்காரணும். வேப்பலையை ஒத்துக்கத்தான் உடச்சி போட்டு அது மேலே நீங்கள் உட்காந்து என்ன சொல்லணும்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் 11 நாளைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும். சரிங்களா? இப்படி நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த ஆதிபராசக்தி தாயானவள் என்ன செய்வானா, கனவுல உங்களுக்கு அருள் பாலிப்பாள். சரிங்களா? கனவுல ஏதாவது எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு போவா, இல்லைன்னா மஞ்சள் கொடுத்துட்டு போவா, இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது போல் அம்மா காட்சி கொடுத்துட்டு போவான். இந்த மாதிரி காட்சி கொடுத்துட்டாவே அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. அப்போனா கிடைச்ச பிறகு உடனே என்ன செய்யக்கூடாது, சில விஷயங்கள் எல்லாம் உடனே பண்ணக்கூடாது. அதை எப்போவுமே நீங்கள் பூஜை பண்ணி வழிபட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நாள். இப்படி வழிபட்டுக்கிட்டு வர வர என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மனசில் நினச்ச காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? நடக்க நடக்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கே அந்த தாய் மேலே அளவு கடந்த ஒரு பக்தியும் பாசமும் உருவாகி எல்லாமே நீந்தான் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் உருவாகுவீங்க. சரிங்களா? அதனால இந்த தேவியை வணங்குனீங்க அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களுமே எல்லா விதமான சுகபோகங்களுமே நம்மளுக்கு அருள்வா. சரிங்களா? அதனால இந்த பூஜையை எந்த நேரத்தில் நம்ம தொடங்குறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்று, பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை தொடங்கலாம். சரிங்களா? அதாவது பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய 4 to 6 அப்படிங்கிற நேரத்தில் இந்த பூஜையை தொடங்கலாம். இல்லை அதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னா இரவு 7 மணிக்கு மேலே, இல்லை 6 மணிலேருந்து இரவு 8:30க்குள்ளே இந்த பூஜையை பண்ணலாம். சரிங்களா? இந்த பூஜையை பண்ணலாம். அதுக்கு இடையில இந்த பூஜை பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி நேரத்தில் பண்ணலாம். தொடர்ந்து 11 நாட்கள் இந்த பூஜையை செய்யலாம். இல்லை எனக்கு இந்த 11 நாட்கள்லாம் தொடர்ச்சி அதை பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, வெள்ளிக்கிழமை மட்டும் நான் சொன்ன முறையில் இந்த இதை செஞ்சு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருந்தாவே போதும். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையுமே அந்த தாய் உங்களுக்கு அருள்வாங்க. இதை நீங்கள் எப்பவுமே வழிபட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆதிபராசக்தி உங்களுக்கு கூடவே இருந்து வழிகாட்டியாக இருந்து அருள் செய்வாங்க. சரிங்களா? இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு இந்த சித்தையும் இந்த ஆசீர்வாதம், இந்த அம்மாவோடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளை எதிர்க்க எவனாலையுமே முடியாது. சரிங்களா? அதனால எல்லாருமே இந்த விஷயத்தை பண்ணுங்க. இது சும்மா சின்ன விஷயம்தான். இந்த படையல் முறைகளுமே இதுக்கு தேவையே கிடையாது. விருப்பம் இருந்ததுன்னா ஒரு டம்ளர் பசும்பால் வைங்க, இல்லைன்னா ஒரு பானக்கம் ஒரு செம்பில் வைங்க, அது போதும் இந்த அம்பாளுக்கு. சரிங்களா? நீங்கள் தடபுடலாக படையல் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? பக்தியோடு மன ஒருமைப்பாட்டோடு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரம், அதாவது ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஆதிபராசக்தியே நமக அப்படிங்கிற மந்திரம். சரிங்களா?
இதை வந்து இது அப்படியே ஆதிபராசக்தியை வச்சு குறி சொல்லணும்னு நினைக்கிறவங்க அப்படியே இது ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஆதிபராசக்தியே என் நாவிலும் மனதிலும் நின்று பேசு ஸ்வாக அப்படிங்கிற மந்திரத்தை மாற்றி நம்ம சொல்லிக்கிறோம். குறி சொல்லணும்னு விருப்பம் உள்ளவங்க நான் 2வது சொன்ன மந்திரத்தை எழுதி வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதை ஜபம் பண்ணுங்க. இல்லை அந்த தாயோடைய அனுக்கிரகம் வேணும், எனக்கு எல்லா விதமான அருளையுமே அவள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஆதிபராசக்தியை நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து சின்ன மந்திரம்னு நினைக்காதீங்க. இதில் உள்ள அந்த க்ரீமும் ஸ்ட்ரீமும் உள்ள பீஜம் 2 பீஜமுமே அளவு கடைந்த சக்தி வாய்ந்த பீஜம். சரிங்களா? அந்த பீஜம் வந்து எப்பேற்பட்ட விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது இந்த ஸ்ட்ரீமும் க்ரீமும். ஸ்ட்ரீம் க்ரீம் அப்படின்னா என்னன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ரீம்னா சுவாமியோடைய சிவபெருமானுடைய அது பீஜம். சரிங்களா? க்ரீம்னா சக்தியோடைய பீஜம். அதாவது 2 பேருமே ஒன்று சேர்ந்து இந்த உலகத்தில் வழிநடத்தக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அதனால தான் ஸ்ட்ரீம் க்ரீம்னு வந்திருக்கு. சரிங்களா? இது ரொம்ப சக்தி வாய்ந்த பீஜம். சரிங்களா? அதனால இந்த மந்திரத்தை சாதாரணமாக சின்ன மந்திரம் நினச்சி நீங்கள் ஏளனமாக நினைக்க வேணாம். இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். சரிங்களா? இதை நீங்கள் சொல்லி பார்க்கும் போதே உங்களுடைய உடம்பு அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு வைப்ரேஷன், பெரிய அளவு கடந்த வைப்ரேஷன் கிடைக்கும். சரிங்களா? அதனால் இந்த ஆதிபராசக்தி உபாசன மந்திரத்தை எல்லாருமே பயன்படுத்துங்க. இந்த பூஜை செய்யக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். குளிச்சுட்டு சாப்பாடு இலையில தான் சாப்பிடணும். இந்த 11 நாட்களும் இலையில தான் சாப்பிடணும். தலைவாணி விரிச்சு தலைவாணி போர்வதெல்லாம் விரித்து படுக்கக்கூடாது. ஒரு சுத்தமான துணியை விரித்து தான் படுக்கணும். தரையில் தான் படுக்கணும். இலை போட்டு யார் வீட்லேயும் போய் தண்ணி வாங்கி கொடுக்கக்கூடாது. எந்த தீட்டு காரியங்களுக்கும் நம்ம போகக்கூடாது. சரிங்களா? அதனால இந்த தெய்வத்தை உபாசனை எடுக்கும்போது ரொம்ப, அதாவது இந்த 11 நாட்களுமே ரொம்ப கண்ணியமாக இருக்கணும். சரிங்களா? எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்லது. சரிங்களா? முடிஞ்சிச்சு அப்படின்னா உணவு சாப்பிடாம இருந்து நீங்கள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு இந்த பூஜையை 11 நாட்கள் தொடங்குங்க. இல்லை நீ மாத்திரை மருந்து உடல்நிலை சரியில்லாதவங்க இருக்கிறவங்க சாப்பிட்டே இது பண்ணுங்க. அந்த பூஜை மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வயிறை எம்டியாக வச்சுக்கோங்க. அப்போத்தான் மந்திரங்கள் சொல்லும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த தெய்வத்தை உபாசனை எடுக்கிறதுக்கு முன்னால் கடலில் போய் தீர்த்தம் ஆட முடிஞ்சு அப்படின்னா தீர்த்தம் ஆடிட்டு அந்த தண்ணியை எந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல சிறிது கடல் தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் இந்த பூஜை செய்கிறதும் சிறப்பு. இல்லை முடியாதவங்க விட்டு தேவையில்லை. சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தை நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதே எந்திரத்தை நீ என்ன செய்கிறீங்கன்னா ஒரு செப்பு தகட்டில் எழுதி சுருட்டி அதாவது பிரம்பு இருக்கும், இந்த கருங்காலி பிரம்பு, இந்த மாதிரி பிரம்பு இருக்கும் பாருங்கள், அந்த பிரம்புக்குள்ளே ஒரு ஓட்டை மாதிரி போட்டு அந்த பிரம்புக்குள்ளே சுருட்டி இந்த எந்திரத்தை வச்சுட்டு அதை அடைச்சிட்டிங்க அப்படின்னா, அடைச்சிட்டு இந்த மந்திரம் ஒரு கொடுத்து அடைச்சி அந்த பிரம்பை கையில் வச்சுட்டு குறி சொன்னீங்க அப்படின்னா அருமையாக குறி சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் இந்த ஆதிபராசக்தியுடைய உபாசனையை வந்து எல்லாருமே பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் எல்லாருமே. சரிங்களா? எல்லாரும் பார்க்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க. ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டால் தான் எல்லாருக்குமே இந்த ஊடகம் வந்து தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? அதனால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.